சித்தா, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொன்னா இன்னும் மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்க? என் துணி அந்த ரூம்ல இருக்குங்க, எடுக்க போறேன். சித்தாக்கா. ஐயோ இவளா, இப்ப எதுக்கு இவ இங்க வரா? ஹாய் சித்தாக்கா, என்ன ட்ரெஸ் இது? சூப்பரா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல. ரொம்ப நல்லா இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில். எங்கே வாங்குனீங்க? எனக்கு கூட ஒன்று வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்து வாங்கியிருப்பேன்ல. செத்த நானு, இந்த மனுஷன் இருக்கிறது கூட தெரியாம உழையிட்டு இருக்காள் இவ வேற. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா. தொலைஞ்சேன் இன்னைக்கு நானு. சீதாக்கா, உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், திரும்புங்க இந்த பக்கம். அவ எப்படி திரும்புவா இந்த பக்கம்? ஐயோ, இந்த அண்ணன் எப்போ வந்தாரு? இவருக்கு தெரியாம நான் பாட்டு ஏதோ உளறிட்டேனே. சீதா, உனக்கு யாரடி சீதான்னு பேர் வச்சது? வாயை திறந்தாலே பொய் புழுகு. எனக்கு வேலை இருக்கு, நான் இப்ப வெளியில போறேன், வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்ன ஆச்சு சீதாக்கா? எதுக்கு அந்த அண்ணன் கோவமா போறாரு வெளியில? ஒன்னு யார் இப்ப இங்க வர சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்தப்போ. நான் என்னக்கா பண்ணேன்? நீங்க இந்த மாதிரி துணி போட்டுருக்கிறதுக்கும் அந்த அண்ணன் கத்திட்டு போறதுக்கும் நானா காரணம்? சரிதான் போடி. நான் பாட்டுன்னு ஏதோ சரி எனக்கு ஆசைப்பட துணியை அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். இவர் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு நினச்சேன். அதான் இதை போட்டேன். இவர் ஏன்னா இன்னைக்கே வந்துட்டாரு. சரி சமாளிக்கிறதுக்காக நீ தான் கொடுத்த, நீ தான் வந்து டான்ஸ்லாம் அண்ணா உடம்பு சரியாயிடுன்னு சொன்னேன்னு சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக வந்த பாரு, நேரம் பார்த்து எல்லாத்தையும் போட்டு உளறிட்டேன். சரி வந்தியே, என் புருஷனை பார்த்து வாயை மூட்டு இருந்துருக்கலாம்ல. அந்த மனுஷன் வெளில போனதுக்கப்புறமா அது ஏதாவது கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் எதிர்க்கே எல்லாரும் சொல்லி தொலைச்சிட்டேன். இனி வந்து அந்த ஆள் என்னை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே. சாரி சித்தாக்கா, நான் அந்த அண்ணன் இருந்ததை பார்க்கவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, என் கண்ணு மொத்தம் உங்கள் மேலேயே இருந்துச்சு ஃபோக்கஸாக. நீங்கள் போட்டிருக்க இந்த துணி இருக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் அழகில் மயங்கி உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அண்ணனை பார்க்கவே இல்லை நான். சாரி சித்தாக்கா. சரி வந்தால் சொல்லிக்கிடுங்க, நான் தான் கொடுத்தேன்னு. ஆமாம், முழுசாக நினைச்ச பிறகு முக்காடு எதுக்கு? இதான் போடி. சீதாக்கா, கொஞ்ச நேரம் இந்த ட்ரெஸ்ஸோடு இப்படியே இருந்துக்குங்க. நான் போய் என் வீட்டுக்கார கூட்டியாந்து காமிக்கிறேன். இதே மாதிரி ட்ரெஸ் எனக்கு வாங்கி தர சொல்லி, சரியா? ஒழுங்கா ஓடிடு. இருக்கிற கோவத்துக்கு உன்னை அரைஞ்சு தள்ளிடுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ட்ரெஸ் போட்டுக்க மாட்டீங்களோ? இப்போ கட்டி வச்சிருவீங்களோ? மினி ஒழுங்கா ஓடிடு. ரொம்ப தான். சீதாக்கா, ஒரே ஒரு சந்தேகம், அது மட்டும் கெட்டு போயிடுவா? என்ன சொல்லி தொலை. இல்லை, புடவை எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி கவுன் எடுத்தாலும் சரி, எல்லாத்தையுமே பஞ்சு மிட்டாய் கலர்லேயே எடுக்கிறீங்களே, அது ஏன்? பத்தாதுக்குன்னு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்ற பாட்டுக்கு வேறு டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பஞ்சு மிட்டாயும் அதோட கலரும் ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம் பொடி. ஓகே பாய். வந்துட்டா. என்னை பிரச்சனையில் மாட்டி விரத்துக்குனே இருக்கிறா இவ என் கூடவே. அக்கா. ஏய் நீ இன்னும் போலியாடி? என்னடி வேணும் உனக்கு? இல்லைக்கா, இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் இதை கட்டி காய வச்சாவது நாளைக்கு கொடுத்து விடுங்க. அதை காமிச்சாவது என் வீட்டுக்காரரை நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன், சரியா? உங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டாலும் உன் மாமியார் எதுக்கு இதை போட்டுட்டு இருந்துருவனி இல்லை? ஏன் மாமியார் எதுக்கு இதெல்லாம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, துணியோடு சேர்ந்து எண்ணெயும் கிழிச்சு காய போட்டுரும் என் மாமியார். நான் என்னைக்காவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கோங்க, அதுக்கு தான் கேட்டேன். போடி போ. அக்கா. போ. போகிறேன். ஏண்டி நிலா, வந்துட்டியா? எங்கே வரத்துக்கு லேட் ஆகுமோன்னு நினச்சேன். சரி சீக்கிரமாக போய் உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா, தோட்டத்துக்கு போகணும். சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன். வாமா போகலாம். ஏய் நிலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? எனக்கு ஒரு லேபில் வேலை கிடைச்சிருக்கு, அங்கே தான் போயிட்டு வரேன். சரி நீ என்ன படிப்பை முடிச்சிட்டியா? அடுத்து என்ன பண்ண போகிற? அம்மா நீ போயிட்டே இரு, நான் பின்னாடி தான் வந்துடுறேன். சரி சும்மா வள கதை பேசிகிட்டு இருக்காம சீக்கிரம் வந்து சேரு. சரிம்மா நீ போயிட்டே இரு, ஒரு 2 நிமிஷம் தான். அந்த அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம் இன்றைக்கி தான் அவளை பார்க்கணுமா? தோட்டத்துக்கு போக நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக பேசிட்டு வா. அக்கா நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன், எம்எஸ்சிக்கு இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்பா கிட்ட இன்றைக்கி தான் கேட்டேன், சரின்னு சொன்னாருக்கா. அப்படியா நீலா? சரி படி. என்ன பக்கத்து ஊரில் ஒரு நல்ல காலேஜ் ஒன்று இருக்குது, எம்ஏவின்னு, அந்த காலேஜில் சரி என்ன? அப்படியாக்கா? சரிங்கக்கா. சரி நீலா நான் வரேன். சரிக்கா. நல்ல வேலை இந்த அம்மா எதுக்கு எதுவும் சொல்லி தொலைல.
ம் இப்போ சொன்னாக்க வேண்டான்னு சொல்லி முட்டுக்கட்டை போடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். டேய் மனோ, உனக்கு எதனா வேணுமா? எங்கன்னா சொல்ற நபர் ஃபோன் பேசுனது போதும், எனக்கு பதில் சொல்லுடா. சரியானா? டே அருண், என்னடா? ஹலோ, கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? ஓமா, எழுந்துருங்க. சாரி, ஐம் வெரி சாரி. சாரி. ஹலோ மிஸ்டர், ரோட்டில் நடக்கும்போது ஒழுங்காக நடக்க தெரியாதா? ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன சார் பேச்சு உங்களுக்கு? அதுவும் நடு ரோட்டில் எங்கேயும் திரும்பி பேசிட்டு இருக்கீங்க. பேசணுன்னா அங்கேயே நின்று பேசிட்டு வர வேண்டியது தானே. நான் மட்டும் கையை பிடிச்சி இழுக்கல, அந்த வண்டி நேரம் உங்களை தூக்கி வீசி இருக்கும். ராஜா ராணின்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருக்கீங்களா? அதில் நஸ்ரியாவை இங்கே இடிச்சு அங்கே போய் விழுவாங்க பாரு, அந்த மாதிரி விழுந்திருப்பீங்க நீங்கள். சாரிங்க, ரொம்ப சாரி. என் தப்பு தான். ரொம்ப தேங்க்ஸுங்க என்னை காப்பாந்ததுக்கு. நீங்கள் மட்டும் கையை பிடிச்சி இழுக்கலைன்னா நிஜமாக அந்த வண்டியை நான் இடிச்சிருக்கோம். பார்த்து போய் சேருங்க. டே அருணே, ஏண்டா எருமை, இங்கே அவ்வளோ அமளி துமளி நடந்துட்டு இருக்கு, நீ என்னன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க. என்னடா மச்சாச்சு? இந்நேரம் என்ன ஒரு வண்டி இடிச்சு தள்ளி இருக்கும். நீ என்னடனா உன்னை கூப்பிட்டதோட கண்டுக்காம ஃபோன் பேசிட்டு இருக்க. நல்ல வேலை ஒரு பொண்ணு என்னை காப்பாத்தினா. அவன் மட்டும் கையை பிடிச்சி இழுக்காம இருந்திருந்தா இந்நேரம் போய் சேர்ந்துருப்பான் பரலோகம். நான் அப்படியேடா மச்சான், சாரிடா. அப்பா தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. செம்ம திட்டிட்டு இருந்தாரா, அந்த டென்ஷன்ல உன்னை பார்க்கவே இல்லை நான். யாரா அந்த பொண்ணு? யாருன்னு தெரியலடா, ஆனா ரொம்ப அழகா இருந்தா பார்க்க. அழகா இருந்தாளா? கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அடைச்சி முதல்ல கிளம்பு. ஒன்றுன்னா போதும், உடனே வாயை பண்ணிட்டு வந்துடுவேன். கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு.